ஓம் முருகா, என் அன்பு பிள்ளையே, உன் துணை யாருடைய பேச்சை கேட்டு உன்னை தனிமையில் விட்டு சென்றார் என்று உனக்கு தெரியுமா? இப்பொழுது யாருடைய பிடியில் உன்னுடைய துணை இருக்கின்றார் என்பதை நான் உனக்கு கூறுகின்றேன். நீ எவ்வளவோ முயற்சித்தும் தூங்க முடியாமல் தவிக்கிறாய் என்பதை நான் ஆழமாக உணர்கின்றேன். இரவிலும் உனக்கு தூக்கமில்லை, பகலிலும் சிறிது நேரம் தூங்கலாம் என்று நினைத்தால் கூட தூக்கம் வரவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு உன் துணையின் ஞாபகம் உனக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. என்னிடமிருந்து என் துணையை பிரித்தது யார்? நான் என்ன தவறு செய்தேன் என்ற உன்னுடைய குழப்பத்திற்கு பதிலை நான் கூறுகின்றேன் தங்கமே. நீ தவறு செய்தது அவர் மேல் அதிகமாக பாசம் வைத்ததுதான். அந்த பாசத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது நீ வலிகளை சுமந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய துணையும் உன்மேல் பாசம் வைத்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது அவருடைய அம்மா பிடியில் சிக்கி இருப்பதால் அங்கிருந்து வெளியில் வர முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றார் தங்கமே. இதுதான் உண்மை. எப்படியாவது உன்னிடம் வர வேண்டும் என்ற ஏக்கம் அவருக்கு நிறையவே இருக்கின்றது. இருந்தாலும் வேலி போட்டு தடுப்பது போல் அவர்கள் அனைவருமே உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் தடுத்து இருக்கின்றார்கள். கண்களை மூடும் போதும் கவலைகள் உன்னை சுற்றி நிற்கின்றன. நிச்சயம் உன்னுடைய கவலை அனைத்தும் தீரும் தங்கமே. நீ என்னவெல்லாம் எதிர்பார்த்தாயோ உன் துணையுடன் உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்க போகின்றேன். உன் துணையை தானே நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய். அவரை உன்னிடம் நான் வர செய்கின்றேன். அவரின் எண்ணங்கள் நீயாகத்தான் இருக்கின்றாய். இப்பொழுது உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களால் அவர் உன்னிடம் வர முடியாமல் தவிக்கின்றார். கூடிய விரைவில் அனைத்து மாறும். நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய காலகட்டத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். பற்றியும் யோசிக்காமல் நீ நிம்மதியாக இரு. உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கென்று இருக்கிறது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதேபோல் உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர். இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது பிள்ளையே. அதனால் அவரே தானாகவே உன்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்பார். நீயும் அவரும் ஒன்றாக சேர்ந்துதான் வாழ போகின்றீர்கள். இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் தங்கமே. அவர் யார் கைப்பிடியில் இருந்தாலும் அவரை அழைத்து வந்து உன்னிடம் சேர்ப்பதே முழு முதற் கடமை. கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. ஓம் முருகா.